ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு டெம்பிள் கோவில் குறிஞ்சிக்குமரன் முருகன் ஆலயம். அதாவது பித்ருதலாக்கல மவுண்டெயின், ஸ்ரீலங்காஸ் ஹையஸ்ட் மவுண்டெயினில் இருக்கிற முதல் முருகன் கோவில் இது தான். அண்ட் இது 12 இயர்ஸ் கிட்ட இப்போயே கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 2 இயர்ஸாக இப்போ ஒரு பெரிய சிலை ஒன்று வருது. ஸோ இதுதான் அந்த சிலை. அண்ட் எனக்குமே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரி இடமே நான் கேள்விப்பட்டதும் இல்லை. அண்ட் இவர் மூலமாக தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி இது இந்தியாவில் தான் இருக்கும், திருச்செந்தூர் அங்கே இங்கேன்னு இருந்திருக்கு. அண்ட் இங்கே ஸ்ரீலங்காவில் கூட ஆஞ்சநேயர் ரம்பட கோவில் கூட இருக்குது. அந்த அளவுக்குமே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ஆனால் முருகன் சிலை இருக்கிறது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். அண்ட் அது இவர் மூலமாக தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மீதி விஷயம் நீங்களே சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர். ஸோ இது இடம் வந்து நுவர்லியா பக்கத்தில் இருக்க ஒரு கோட்ல வச்சு அப்படின்ற ஒரு ஊர் தான். அண்ட் பிதிருத்தலாகலை அப்படின்னு இவர் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு மவுண்டன் ரேஞ்சு கிட்ட இருக்க ஒரு கோவில்னே சொல்லலாம். அதுவும் எத்தனை அடி இருக்கும் ஒரு இங்கே இருந்து பார்த்தா கீழே இருந்து பார்த்தோம்னா நியர்லி 1000 ஃபீட்டுக்கு மேலே இந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதையும் பித்ருதலாக்கல டாப்க்கு கொஞ்சம் பனியவே இருக்குது இந்த கோவில். ஸோ அந்த மலை தானே. ஸோ அந்த மலையிலேருந்து தான் அந்த மலைக்கு இந்த சைடில் இருக்கும். அந்த மலைக்கு அப்போ ஸோ அதுக்காக பிதிருத்தலாகலை இல்லை, இங்கேயே பித்ருதலாக்கல ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே இருக்க ஒரு டெம்பிள். அடுத்து ஸோ அங்கே மேலே இருக்கிறது கருப்பந்த சாமி கோவிலா. ஸோ சுற்றி இந்த ஊர் ஃபுல்லாகவே கோவில் தான். அண்ட் மக்கள் அந்த மாதிரி தான் ரொம்ப தெய்வீகமாக இருக்காங்க இவர் மாதிரியே. ஸோ அதையும் தாண்டி வேறு என்ன ஸ்பெஷலாக இந்த இடத்துக்கு ரோட் தான் கொஞ்சம் இன்னும் அமைக்கப்படல. ஸோ இதுக்கு முன்னாடி அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அந்த விஷயத்த ஆரம்பிக்கலை. நாங்களும் வந்தது இந்த கீழே இவங்க வீடு பக்கம்ன்றது முன்னாடி எங்கே உங்கள் வீடு அந்த தூரம் இல்லை, எத்தனை தூரம்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் நான் நடந்து வந்து அந்த கேப்பில் ஏறி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுவும் யாருக்காக? எல்லாம் முருகனுக்காக. ஸோ நான் எதிர்பார்த்து வந்தேன் முருகன் இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஓப்பன் ஆகி இல்லை. பட் அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஸோ ஆனால் இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டா, இப்போ நான் இதை வீடியோ ஷூட் பண்ணி எல்லாரும் காட்டிட்டா இதில் இருக்க ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இல்லாமல் போய் எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஸோ தைப்பூசத்தை தான் இந்த நம்ம முருகன் கோவில் இங்கே ஓப்பன் பண்ணுறதா ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம். இந்த வீடியோலாம் நான் ஏன் ஷூட் பண்ணுறேன்னா, சில விஷயங்கள் நிறைய மக்களுக்கு போய் சேரணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கதே தெரியாது. எனக்குமே தெரியலைன்னா அதுக்கு அங்கிட்ட நிறைய பேர் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் இந்த மாதிரி ஏரியாஸ் உள்ள இருக்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும். ஸோ எனக்குமே இவர் சொல்லி தான் தெரியும் இப்படி ஒரு கோவில் இருக்குதுன்னு. அண்ட் மேலே அடுத்து நான் கற்பனசாமி கோவிலுக்கு போகிறதுக்கு. ஸோ இதில் ஃபுல் ஹிஸ்ட்ரி இது தான். அண்ட் அதையும் தாண்டி ஏதாச்சும் மிஸ் ஆகியிருந்தால் நீங்களே சொல்லுங்கள். இந்த சிலையோடைய ஹைட் 36 ஃபீட் இருக்குது. அண்ட் இந்த கோயில் பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு 7 மலை மாதிரியே தான். ஃபுல் ஸ்டெப்ஸ் வருது பனியிருந்து. அதே மாதிரி சுற்றி வளைஞ்சு இந்த கோயிலை கும்பிட வேண்டியதாக இருக்குது. எப்படியோ இனி சாமியை கும்பிடணுன்னா படி ஏறி வராமல் முருகன் கும்பிட இல்லாது கண்டிப்பாக. அதனாலே நாங்கள் வீட்டிலேருந்தே சூடம் பற்றி எல்லாம் கொண்டு வந்துட்டோம். வந்தோமா, கொஞ்சம் வழிபட்டோமா, வீடியோ ஷூட் பண்ணோமா, அடுத்து இந்த இடத்தெல்லாம் காட்டி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை காட்டணும் இல்லை, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம். சுற்றி காட்டுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இதுக்கான ஷூட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த கிளிப்ஸை பாருங்கள். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம அப்படி இருக்க சரௌண்டிங் அப்படி தான் இருக்குது. இதுதான் நம்ம கோயிலோடைய பேஸ்மெண்ட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து தான் நான் சொன்ன அந்த 16 அடி கீழே இருக்க பீடமும், ஸோ மேலே நம்ம முருகனை தாங்கி இருக்கிற அந்த 8 அடி இதுவும் மொத்தமாக சேர்த்து 24 அடி கீழே இருந்து தான் வருது. ஸோ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படின்றனால இன்னும் பெண்டிங் இருக்குது. இன்னும் பல நாட்கள் போகும். ஸோ தைப்பூசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் அந்த ஒரு சைட், அண்டர் கிரவுண்ட் சைட். முருகனுடைய அடி முருகன் 36 ஃபீட்டில் நம்ம முருகன் இருக்கார். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பரப்பளவான ஒரு என்வாயர்மெண்ட் சொல்லிட்டேன் முன்னாடியே. அதுதான் இவ்வளோ பெரிய பரப்பளவு இருக்க ஒரு இடத்துல இப்படி ஒரு முருகன் கோயில் இருக்குது. ரொம்பவே பார்க்கறதுக்கு வியப்பாக இருக்க நல்லாவும் இருக்குது. அண்ட் வர தைப்பூசத்துக்கு இதை ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ தான் ஓப்பன் பண்ணுறதா ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர் ஸ்பான்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஆரம்பித்த காலகட்டம் இப்போ ரொம்ப வருஷம் இருக்குமா, என்ன 12 வருஷம் இல்லை, 20 நியர்லி 20 இயர்ஸ் கிட்ட ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 20 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இந்த சிலையோடைய பிளான் இருக்கல. அப்போ கோவில் மட்டும் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சிலையோடைய பிளான் வந்திருக்கு இப்போ 2 இயர்ஸ் பிஃபோர்.
ஸோ அதையும் தான் இப்போ அந்த பக்கத்தால் வந்தால் ரோடு இருக்குது, அது வேறு வழி இருக்குது. பட் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இது மூலம் தான் படிக்கட்டை ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு நிதி உதவிகள் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த விஷயத்தை கட்டி முடிப்பாங்க. கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் இருந்துக்கு நான் வந்தே தீருவேன், கூட்டிகிட்டு வந்துடணும். அண்ட் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதையும் தாண்டி இந்த என்ன சொல்கிறது, இந்த ஏரியாவும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு பிரெத் டேக்கிங் வியூ ஒன்று இருக்குது. சுற்றி க்ரீனரிஸ் அண்ட் என்னது டீ எஸ்டேட்ஸ் எல்லாமே. அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அம்பேல எங்கே அந்த விண்மில்லா, விண்மில் எப்படி அங்கே வந்துச்சு அதுதான் இப்போ எனக்கு தெரியாது. விண்மில் அங்கே இருக்குது கண்டது இல்லை. அப்படி விண்மில் வந்து அது பவர் சப்ளை. ஓகே, அது பவர் சப்ளையில். ஸோ அதுதான் ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட். இந்த ஏரியாவுக்கு நிறைய ஹைலைட்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ மெயினாக முருகன் கோயில் தான். அண்ட் அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள், சுற்றி எல்லாத்தையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே நீங்கள் பண்ணணுமா இருந்தால் இந்த கோயிலோட பேர் ஸ்ரீ குறிஞ்சி குமரன் டெம்பிள் ஆலயம். ஸோ இங்கே இது எங்கே இருக்குது, பிதுரு தலாகலோடைய எந்த இடம் சொல்லுங்கள். பிகாஸ் நுவரெலியாவோட கோட்லோஜ் எஸ்டேட் வந்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிதுரு தலாகல டப்புக்கு முன்னாடியே இந்த முருகன். நீங்கள் இப்படி கோட்லோஜ் எஸ்டேட் உள்ளுக்கு கொஞ்சம் என்ட்ரு ஆகினதுக்கப்புறமே உங்களால் இந்த முருகன் சிலையை பார்க்க முடியும். அதுக்கடுத்து ரூட் டூருக்கு வரலாம். எஸ், இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், இன்னும் பல வீடியோக்கள் வரும். ஸோ இந்த ஒரு கோவிலோடைய ஹிஸ்ட்ரி இதுதான். நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து போய் சேரணும். இந்த ஒரு கோவில் அதாவது தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்துலேயும் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் தாண்டி இன்னும் ஸ்ப்ரெட் பண்ண நல்லா இருக்கும்ல. இந்த கோவில், இந்த மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது நாமளும் அதுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு vlog நான் பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி முன்னையிலேருந்து இந்த இடத்துக்கு எல்லோரும் வந்ததுலேருந்து இந்த இடத்துல ஒரு கல்லாக வச்சு முருகனாக வழிபட்டுருக்காங்க. அண்ட் எனக்குமே நான் இந்த ஊரில் இருக்கேன் 1 இயர்ஸாக, ஆனால் எனக்குமே இவ்வளோ நாள் இந்த முருகன் கோயில் இருந்தது தெரியலை. இப்போ இந்த சிலை பில்ட் பண்ணி இந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்களே வந்து வரோம். ஊருக்குள்ளே இருந்த இவருக்கே தெரியாது, இந்த ஊருக்கு வெளியே இருக்கு நமக்கு எப்படி தெரியும் சொன்னால தான் இந்த vlog-ஏ நான் அப்போ வந்து எல்லாத்துக்கும் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இதுதான் மெயின் ரீசன். நான் கீழே சொல்லியிருந்தேன். ஸோ அதை தனி இந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் எனக்கு ஷூட் பண்ணேன். பிகாஸ் நீங்கள் ஒரு மொழி வடிவத்தை பார்க்கணும்ல, இந்த ஃபேஸ் இன்னும் கவர் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இந்த வேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேல் எடுத்து நடி வரும் அந்த அளவுக்கு தான் வரும். அதை விட கீழே இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு 30 feet வரணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு மக்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கோவில் இன்னும் பிரபலமாகும். பிகாஸ் ரொம்பட ஆஞ்சநேயர் கோயில்னால் நிறைய பேர் தெரியும். அது நல்ல ஒரு ரீச் ஒன்று இருக்குது அந்த கோவிலுக்கு. ஏன்னா நிறைய மக்கள் இந்தியாவிலேருந்து வராங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே இருக்குது. அதையும் தாண்டி அங்கேருந்தே வராங்கன்னா அந்த கோவிலுக்கான ஒரு அம்சம் இருக்குல்ல. ஸோ அதனால தான் நிறைய பேர் வராங்க. பட் இந்த கோவில் அந்த அளவுக்கு போகணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயமே எனக்கு அதனால தான் மைண்டுக்கு தோணுச்சு. இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தலாம் காட்டுவோம் அப்படின்றனால தான் நான் வந்து ஜனாக்காரன். நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லதை நீங்கள் பார்க்கலாம். சிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் தைப்பூசம் திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக தைப்பூசம் வரும்ல. ஜனவரி 26 என்ன இப்போ வரும், மேபி 26 இப்போ வர டைமில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து பக்தி மேமா இந்த இடத்த வந்து வரணும்னா நீங்கள் இந்த டெம்பிளுக்கு வரணும்னா கோட்லாஜ் எஸ்டேட், அதாவது உங்களுக்கு கூகுள் மேப்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த லொக்கேஷன் படி வந்தீங்கன்னா உங்களுக்கு மேப்லேயே காட்டும் ஸ்ரீ குறிஞ்சி குமரன் முருகன் ஆலயம். காட்டுறேன் உங்க எல்லாருக்கும். கீழே எவரே காட்டினாரு இல்லை, அந்த ஒரு பிளாக்ல வந்து யாரோ காட்டிடுச்சு. பட் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டிரெக்ஷன் வந்து கூகுள் மேப்ல காட்டும். ஸோ நான் வந்து கீழே போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் அந்த கூகுள் மேப் டிரெக்ஷன். கூகுள் மேப்ல இருக்கு. ஸோ இதுதான் அந்த டிரெக்ஷன் பாயிண்ட். ஸோ இங்கே இது மூலமாக தான் கூகுள் மேப்பில் வந்து நம்ம டூரிஸ்ட்டோ வாட்டவர் வர்றவங்கன்னா இதை வச்சு நாங்கள்
இந்த இடத்துக்கு வரதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த இடத்துக்கு அதுவும் இல்லாமல் மேலே இந்த மவுண்டைன் ஹையஸ்ட் பீக் போகிறதுக்கும் இது அங்கிட்டுலாம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மெயின் ரோட்ஸ். இது வழியாக தான் நீங்கள் வரணும். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஸோ அடுத்த வீடியோ நாங்கள் சந்திப்போம். அண்டு கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி நான் இவரை ஜாயின் பண்ணிக்கிற மெயின் ரீசன் இவர் தான் என்னோட இன்றைக்கி டூரிஸ்ட் கைட். ஸோ இவர் தான் எனக்கு பாதி விஷயங்கள் சொன்னார் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஸோ அதான் அடுத்து இன்னொரு புதிய வீடியோலையோ ரியாக்ஷன் எதுவோ நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லி நான் பார்த்ததுக்கப்புறம் நான் பண்ணுறேன். அடுத்து கருப்பசாமி கோயில் போகும்போது ஒரு விளாக் பண்ணுவோம். அதுவே தான், அதுவும் இதில் வந்து மர்ச் பண்ணிடுவேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாவே பார்த்துறேன். பிகாஸ் வேறு பண்ணால் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப அதிகமாக வீடியோட. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து ஒரு புதிய வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி அண்ட் தஷ்வின். தேங்க்யூ அண்ட் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.